ஹரி ஓம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சத்யானந்த யோகா சென்டர் குழுவினர்களுக்கும், பள்ளி முதல்வர் மற்றும் தாளாளர் அவர்களுக்கும், பெற்றோர் மற்றும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கும் என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ வந்திருக்க பெற்றோர்களுக்கும் மற்றும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஸோ யோகானா எல்லாரும் கஷ்டம், ரொம்ப கஷ்டமா யோகானாலே கஷ்டம் அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய பள்ளி மாணவர்களும் பேரண்ட்ஸ் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. யோகாங்கிறது ஒல்லியா இருக்கவங்க தான் பண்ண முடியும், கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க பண்ண முடியாது அப்படிங்கலாம் கிடையாது. எல்லாராலையும் யோகா பண்ணலாம். ஸோ யோகா பண்றதுனால எல்லா விதமான நோய்களையும் நம்ம வராம கட்டுப்படுத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல் லெவல்ல ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன்ல யோகா ஸ்கூல் லெவல்ல சொல்லி கொடுத்திருந்தேன். ஸோ சத்யானந்தா சென்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஸ்கூல் லெவல்ல பண்ண லெட்டர் வந்திருக்க மாதிரி நான் என்ன நினைச்சோம்னா, பசங்கள்கிட்ட கஷ்டமா நல்லா செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கஷ்டமா போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். கடினமான ஆசிரமா போட்டு சொல்லி கொடுத்து வச்சிருந்தேன். அவங்க சென்டர்ல இருந்து பார்த்திருந்தாங்க. பார்த்த உடனே இல்ல யோகாவை இப்படி பண்ணலாம், ஸோ எளிய முறையில் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சத்யானந்த சென்டர்ல இருந்து எனக்கு சொல்லிவிட்டாங்க. அதன்படி நான் இப்போ இந்த லெவல்ல சிட்டி லெவல்ல யோகாவின் மூலம் ராஜ்யம் பாருங்கன்னு சொல்லி செய்ய போறாங்க மாணவர்கள். ஸோ யோகாங்கிறது எல்லாருமே எல்லா ஸ்கூல்லையுமே சொல்லிக் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ உள்ள காலத்துல ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு, மாணவ மாணவர்கள் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. ஸோ காரணம் டெக்னாலஜி. ஸோ அதுல இருந்து நம்ம பசங்க இந்த டெக்னாலஜினால நல்ல வழியிலும் போக வாய்ப்பு இருக்கு, கெட்ட வழிகளையும் போக வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம சரிப்படுத்தனா ஏதாவது ஒரு உடற்பயிற்சி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யோகா பண்ணலாம், இல்ல மார்ஷல் ஆர்ட் ஏதாவது பண்ணலாம். ஓகே, ஹரி ஓம்.